ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லன்னு எல்லாருக்குமே தெரியும். வீக்லி ஒரு இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா, போட சொல்லியிருந்தாங்க ஐவி மூலியமா. லாஸ்ட் இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இன்னையோட முடியுதுங்க. இதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் கிடையாது. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு டேப்லெட் மட்டும் தான் இருக்கு சாப்பிடுறதுக்கு. மத்தபடி என்னோட ஃபைனல் இன்ஜெக்ஷன் முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ரிப்போர்ட்டோட ரிசல்ட் வர வேண்டியது இருக்கு. அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டாக்டர் கால் பண்ணி எங்கள சென்னைக்கு வர சொல்லுவாங்க. திரும்ப ஒரு செக்கப்க்கு போயிட்டு நாங்க ரிட்டர்ன் வரணுங்க. இப்போதைக்கு இவங்க வந்து டேப்லெட் மட்டும் என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஐவி மூலியமா என்எஸ்ல போட வேண்டிய 2 இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா, மருந்து வந்து இப்ப போட்டு முடிச்சாச்சு. இப்ப இங்கருந்து நாங்களும் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாருங்க, நைட்டு எங்க ஊர்ல பச்சாயி அம்மன் வீதி உலா கூட்டிட்டு வராங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அம்மனுக்கு மாவிளக்கு போட்டு பூவெல்லாம் எடுத்து வச்சு, தேங்காய்லாம் சூப்பரா ரெடி பண்ணி, நம்ம வந்து தீபாரத்தன காட்டுறதுக்காக எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணி வச்சாச்சு. அம்மன் முன்னாடியே பார்த்தீங்கன்னா, கரகம் வந்து தலையில வச்சுட்டு வருவாங்க. அவங்க கால்ல நம்ம வந்து தண்ணி ஊத்தணுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, நான் தண்ணிய பாப்பா கிட்ட குடுத்து அனுப்பிச்சிருந்தேன். பாப்பாவே பார்த்தீங்கன்னா 3 டைம் கரகம் வச்சிருக்கிறவங்க கால்ல பார்த்தீங்கன்னா 3 டைம் தண்ணி ஊத்திட்டு, தொட்டு கும்பிட்டுட்டு, அந்த பாத்திரத்த எடுத்துட்டு வந்து வீட்ல வச்சுட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம மாவிளக்கு போட்டிருந்தோம் இல்லையா? அந்த மாவிளக்க நம்ம பச்சை வழி அம்மனுக்கு நம்ம தீபாரத்தன காட்டணும். என்னோட ஹஸ்பண்ட், என்னோட பசங்க தான் போய் செஞ்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இப்ப அம்மன தரிசனம் பண்றதுக்காக இப்ப கிட்டத்தட்ட வந்தாச்சு. அம்மனும் நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா, மாவிளக்கு போட்டு வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் தேங்காய், பூ எல்லாமே அழகா குடுத்து விட்டுருந்தேன். எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, இப்ப அம்மனுக்கு வந்து அழகா தீபாரத்தன காமிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பாருங்க. சிக்கன் போயிட்டு ஒரு ரூ. 100க்கு நான் எடுத்துட்டு வந்திருந்தேன். அது அவங்களுக்கு 65 மட்டும் போட்டு குடுத்துரலான்ட்டு, இப்ப நான் 65 போடுறதுக்கு மசாலாலாம் ரெடி பண்ணி, நான் இப்போ ஒரு ஒரு யூனிட்டா போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு வந்து சிக்கன வந்து கிரேவி வச்சாலாம் புடிக்காது. ஒண்ணு பிரியாணி செய்யணும், இல்லன்னா 65 போட்டு குடுக்கணும். இந்த 2 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருள் எதுவும் கிடையாது. சரி 65 போடுறதுக்கான கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் இருந்துச்சு. சரி நான் 65 போட்டு குடுத்துடலான்னு, இப்போ 65 போட்டு குடுத்துட்டேன். பாப்பாவும் பார்த்தீங்கன்னா, ஆனியன், லெமன்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் 65 எப்ப போட்டாலும் பீஸ் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி நான் வாஷ் பண்ணி தான் போடுவேன். ஏன்னா, அப்பதான் பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சிக்கன்லாம் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். எங்க போக போறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜாதகத்த பார்க்கறதுக்காக தாங்க இப்ப நான் கிளம்பியிருக்கேன். யார் யார் போக போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நானு, அம்மா, அக்கா நாங்க 3 பேரும் தான் போக போறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, ஜாதக நோட்லாம் எடுத்துக்கிட்டேன். கால் பண்ணி கேட்டேங்க. "இருக்கோம். நாங்க இன்னைக்கு ஃபுல் டே இருப்போம். நீங்க வரலாம், பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப ஜாதக நோட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, 1 பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம கூடவே 1 பாட்டில் தண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம் சேஃப்ன்னு சொல்லலாம். ஏன்னா, போற இடத்துல நம்ம எல்லா இடத்துலயும் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்க முடியாது. அதேபோல பார்த்தீங்கன்னா, இப்போ 1 பாட்டில் தண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஜாதக நோட்டும் எடுத்துக்கிட்டேன். என்னோட பேக்கும் எடுத்துட்டு இப்ப அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அம்மா ஒரு கட்டப்பை நெறைய என்னமோ வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா பிளேட்டு, சாப்பாடு, தண்ணி இவங்களும் பார்த்தீங்கன்னா, தனியா எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து இங்க இருந்து இப்ப நாங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக விருதாலம் போயிட்டு, விருதாச்சலத்துலேருந்து அக்காவ கூட்டிட்டு நாங்க இப்போ ஜாதகம் பார்க்குற இடத்துக்கு போக போறோம். எப்பவுமே நம்ம வெளியில போணும்னாலே அம்மா என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆடு வச்சிருக்காங்க. 1 கன்னுக்குட்டி வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பசு மாடு இருக்கு. ஆடு, மாடு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அவங்க அவுத்து விட்டுருவாங்க. மேய்ஞ்சிட்டு ஈவினிங்கா ஒரு 4 மணி, 4:30 மணி போல வீட்டுக்கு வந்துருங்க. அதனால இவங்க எப்பயுமே ஓட்டி விட்டுட்டு தான் வருவாங்க. மாடுலாம் இருந்துச்சுன்னா, கயிறோட கொண்டு போயிட்டு கட்டி போட்டு வருவாங்க. அந்த ப்ராசஸ் ஒர்க் தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. நான் வண்டி எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மாவும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஆடையும் அவுத்து ஓட்டி விட்டுட்டாங்க. மாடையும் பார்த்தீங்கன்னா, கொண்டு போயிட்டு வயல்ல கட்டிட்டு, கன்னுக்குட்டியும் வீட்ல கட்டிட்டு இப்ப கெளம்பிட்டாங்க. கன்னுக்குட்டிக்கு தண்ணியும் வச்சுருவாங்க, வைக்கலும் போட்டுருவாங்க. ஆடும் பார்த்தீங்கன்னா, இப்ப மேயறதுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா வந்து குடிச்சுட்டு, திரும்ப மேயறதுக்கு அவங்க கெளம்பிடுவாங்க. எல்லா ப்ராசஸ் ஒர்க்கும் முடிச்சுட்டு, இப்ப அம்மா வந்து வண்டிகிட்ட வந்துட்டாங்க. நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன். சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களும் ஃபாஸ்ட்டா ஒர்க்லாம் முடிச்சுட்டு, இப்ப 2 பேரும் பார்த்தீங்கன்னா, 2 வீலர்ல தாங்க போக போறோம். நாங்களும் இப்ப விருதாச்சலம் வந்தாச்சு. விருதாச்சலம் கடைவீதியில பார்த்தீங்கன்னா, அக்கா எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அக்காவையும் இப்ப நாங்க கூட்டிக்கிட்டு, ஒரே ஸ்கூட்டிலயே பார்த்தீங்கன்னா, இப்ப 3 பேரும் நாங்க கெளம்பிட்டோம். கடைவீதியிலருந்து திட்டுக்குடி போற ரூட்ல தாங்க இருக்கு. நாங்க ஜாதகம் பார்க்க போற ஊரு. நாங்களும் இப்போ வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். கடைவீதியிலேருந்து இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்ன்னு பார்த்தீங்கன்னா, கேர்ல்ஸ் ஹை ஸ்கூல் போற ரூட் தாங்க. பேபி ஸ்கூல் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. நான் படிச்ச ஸ்கூலு விருதாச்சலம் கேர்ல்ஸ் ஹை ஸ்கூல்ல தான் 9த் படிச்சேன். 9த் 1 இயர் பார்த்தீங்கன்னா, ஃபெயில் ஆயிட்டு திரும்பி 1 வருஷம் படிச்சு பாஸ் பண்ணேன். 2 வருஷம் கேர்ல்ஸ் ஹை ஸ்கூல்ல தான் படிச்சேன். அக்காவும் பார்த்தீங்கன்னா, 10த் வரைக்கும் அவங்களும் கேர்ல்ஸ் ஹை ஸ்கூல்ல தான் என் கூட படிச்சாங்க. நானும் என்னோட அக்காவும் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, காலையிலேயே கத்தாழ ரோட்ல பஸ் ஏறி பாலக்கரையில இறங்கி, பாலக்கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா, கேர்ல்ஸ் ஸ்கூலுக்கு நாங்க நடந்தே தான் வருவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல 15ஆம் நம்பர் திட்டக்குடி பெண்ணாடம் பஸ் கிடைக்காதுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, டவுன் பஸ்ஸு. எங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸும் கூட. இருந்தாலும் நாங்க அந்த பஸ்ஸ எதிர்பார்க்க மாட்டோம்.
9:30க்குள்ள நம்ம ஸ்கூல்ல இருக்கணும்னா, நாங்க ஆத்து வழியா பார்த்தீங்கன்னா நடந்து, ஷார்ட் ரூட்ல நாங்க இந்த ஸ்கூலுக்கு வருவோங்க. நான் 2 வருஷம் படிச்ச 9த் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, 2007, 8ல நான் முடிச்சேங்க. ஆக்சுவலி 2007, 8 தான் நான் படிச்ச 9த் பேட்சே. ஸ்கூல் கிட்டத்தட்ட வந்தாச்சு. கேர்ல்ஸ் ஸ்கூலு இங்க தாங்க இருக்கு. காந்தி நகருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் படிச்ச கேர்ல்ஸ் ஸ்கூல் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு போயிட்டு தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். பஸ்ல தான் வருவேன், பஸ்ல தான் போகுவேன். மறக்க முடியாத ஸ்கூல் லைஃப்ன்னு தான் சொல்லுவேன். 2 வருஷம் இந்த ஸ்கூல்ல என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. இப்ப இங்க இருந்து நாங்க கருவேப்பிலங்குறிச்சி போற வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க.
இப்போ ஜாதகம் பார்க்குற ஸ்பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. எங்களுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் பார்த்தீங்கன்னா, ஜாதகம் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணி இப்போ ஜாதகம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நேரமே சரியில்லைங்க. வீடு குடி போனதுலேருந்து நல்ல நேரமாவே இல்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போறது, உடம்பு சரியில்லாம போறது, இந்த மாரியே நடந்துட்டு இருக்கிறதுனால, சரி மன திருப்திக்கு நம்ம போயிட்டு ஒரு ஜாதகத்த பார்த்துருவோம். குரூப்ல என்னதான் நமக்கு நேரம் இருக்கு அப்படின்னு பார்த்துரலான்ட்டு தான், இன்னைக்கு நானு, அம்மா, அக்கா 3 பேரும் வந்து ஜாதகம் பார்த்துட்டு ரிட்டர்ன் நாங்க வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். கருவேப்பிலங்குறிச்சி அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு தயிர் சாதம் வாங்கிட்டு, நெக்ஸ்ட் நானும் அக்காவும் பார்த்தீங்கன்னா, ஐஸ் வாட்டர் வாங்கிட்டு, அங்க இருந்து இப்ப நாங்க ஒரு கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். அருள்மிகு ஏகநாயகர் திருக்கோயிலுங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, அப்படியே வேடப்பார் கோயிலுக்கும் ஆப்போசிட்ல கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு. சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சிவன் கோவில்ல பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்துச்சு. கூட்டம் அதிகமா இருந்துச்சு. ரொம்ப பார்த்தீங்கன்னா, கூட்டமா இருந்துச்சுன்னு அக்கா சொல்லியிருந்தாங்க. இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு ஒரு தரிசனம் பண்ணிட்டு, இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் சுத்தி பார்க்குறோங்க. அவ்ளோ அழகா சூப்பரா பார்த்தீங்கன்னா, கோவில் நீட்டா வச்சிருந்தாங்க. அடுத்து நாங்களும் இப்ப சாமி தரிசனம் பண்றதுக்காக கிட்ட வந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, விபூதி எல்லாமே பக்கத்திலேயே வச்சிருக்காங்க. நானும், அம்மாவும் பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டுட்டு திரும்ப இப்ப நாங்க சாப்பிட்டுட்டு இங்கருந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, வேடப்பார் கோவிலுக்கும் இருக்குங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி ஆப்போசிட்ல இருக்கு. பைபாஸ்லயே தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களும் வீட்லேருந்து எடுத்துட்டு வந்திருந்த சாப்பாடுலாம் சாப்பிடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்க கருவேப்பிலங்குறிச்சியிலே பார்த்தீங்கன்னா, ஒரு தயிர் சாதம் பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தோம். காலையிலே பார்த்தீங்கன்னா, கேவுரு கூழ் வந்து வாங்கி வச்சிருந்தோம். அடுத்து வீட்லேருந்து அம்மா எடுத்துட்டு வந்த சாப்பாடு எல்லாமே. இப்ப சாப்பிட்டுட்டு இங்கருந்து நாங்களும் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஆக்சுவலி நம்ம வந்து இப்ப வீட்டுக்கு போகல. விருதாச்சலம் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் நம்ம பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போக போறோம். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த கோவில்லேருந்து இப்ப கிளம்பியாச்சுங்க. பாருங்க, இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, ரோட்ட ஒட்டியே தாங்க அப்படியே பக்கத்திலேயே இருக்கு. வேடப்பார் கோயிலுக்கும் பக்கத்துல இருக்கு. இந்த கோவிலுக்கு எத்தன பேர் வந்திருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் வந்திருக்கேன். இங்க ஒரு கோவில் இருக்குதா அப்படின்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். அருள்மிகு ஏகநாயகர் திருக்கோவிலுங்க. காலையிலே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஜாதகம் எடுத்துட்டு வந்து நல்லபடியா ஜாதகத்தையும் பார்த்தாச்சு. ஜாதகத்துல என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இங்க என்ன நடக்குதோ அதுதான் கரெக்ட்டா சொல்லியிருந்தாங்க. நல்லா சொல்றாங்க. எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்ல. நம்ம மனசுக்கு திருப்தியா சொல்லியிருந்தாங்க. அங்கருந்து பார்த்துட்டு வந்து இப்போ ஒரு கோவில்ல உட்காந்து சாப்ட்டுட்டு, அங்கருந்து இப்ப ஸ்ட்ரெய்ட்டா நான் வீட்டுக்கும் கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி விருதாச்சலம் போயிட்டு, கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ண வேண்டியது இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கு கிளம்ப போறேன். இந்த பைபாஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணோம்னா, நம்ம சிதம்பரம் ரோட்ல போயிட்டு நம்ம வீட்டுக்கு ஈஸியா போகலாம். பட் இல்லைங்க. நம்ம டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, விருதாச்சலம் கடைவீதிக்கு தான் போறோம். ஏன்னா பர்ச்சேசிங் இருக்கு. இப்போ கடைவீதிக்கு வசந்தா மார்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். வசந்தா மார்ட்டுக்கு வந்து நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, மிளகாய் தூள் ஆயிடுச்சுங்க. அந்த மிளகாய் தூள் அரைக்கிறதுக்காக, பொருள் வாங்குறதுக்காக இப்போ வசந்தா மார்ட்டுக்கு இப்போ வந்திருக்கோம்.
நான் எப்போதும் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ மிளகாய்க்கு 3 கிலோ கொத்தமல்லிங்க. அடுத்து அதுக்கு தேவையான பொருள 100, 100 போட்டு தான் அரைப்பேன். என்னுடைய வீட்லயே பார்த்தீங்கன்னா, விளைச்சலான விவசாய மிளகாய் வந்து வீட்லயே இருக்கு. அதனால மிளகாய் மட்டும் வாங்க வேணாம். அதுக்கு தேவையான பொருள் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம்ட்டு, இப்ப ஆல்ரெடி நம்ம வீடு குடி போன ஃபங்ஷனுக்கே பார்த்தீங்கன்னா, மல்லிலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதனால மல்லி இருக்கு. 1 கிலோ பாக்கெட் இருக்கு. 2 கிலோ மல்லி, அதுக்கு தேவையானது 100, 100 நம்ம வாங்கிட்டு போயிடலான்ட்டு அம்மாகிட்ட சொல்லியிருந்தேன். அதேபோல பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இத வாங்கிட்டு போயிட்டு வீட்ல வச்சு நம்ம காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, மிளகாய் தூள் நம்ம அரைக்க போறோம். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கே வாங்கிட்டு போயிடலான்ட்டு, இப்ப நானும் பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து மிளகாய் தூள் அரைக்க வேண்டிய பொருள ஒரு பக்கம் வாங்குனாலும், வீட்டுக்கு தேவையானத வாங்கிடணும்னு, இப்போ ஜாமான் வெளக்குற சோப் செக்ஷன்ல வந்து நம்ம வீட்டுக்கு பாத்திரம் வெளக்குற சோப்பும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வாங்கிட்டு இருக்கேன். அடுத்து சூடம், வத்தி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஊறுகாய் பாட்டிலும் கிடையாதுங்க. அதுவும் நம்ம வந்து இன்னைக்கு வாங்கிட்டு போயிடணும் அப்டின்ட்டு, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரே டைமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டைம் நம்ம வரவே கூடாதுங்க. ஒரு டைம் வந்துட்டா, அந்த டைம்ல இல்லாத பொருள நம்ம வாங்கிட்டு போயிடணும். இங்க பார்த்தீங்கன்னா, வத்தி சூடம் வந்து எடுத்துட்டு இருந்தேன். நானும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பட்ஜெட்ல பார்த்து தாங்க எல்லாமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 35 தாங்க. சில கடையில பார்த்தீங்கன்னா, இந்த சூடம் வந்து ரூ. 50லாம் குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து ஊறுகாய் பாட்டில் வாங்கிரலான்ட்டு, இப்போ இங்க நாங்க ஊறுகாய் பாட்டில் பார்க்க வந்திருந்தோம். பெரண்ட ஊறுகாய் நம்ம வாங்கிட்டு போகலாம் அப்டின்ட்டு, இப்போ நாங்க இதுல ஒரு பெஸ்ட் பிராண்ட் வந்து பார்க்குறோம். ஏன்னா நெறைய பிராண்ட் வச்சிருப்பாங்க. அதுல நமக்கு எது சாட்டிஸ்ஃபைடா இருக்கோ, அந்த மாரி நம்ம சாட்டிஸ்ஃபைடான பிராண்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பண்ணுனதுக்கப்புறம் பாருங்க, இந்த சைட்ல வந்து நெறைய வல்லாரைக்கீரை பொடி, அடுத்து பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் பொடின்னு நெறைய பொடி வகைகள் இருக்கு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் வந்து ஷாப்பிங் வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணி வீட்டுக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் பர்ச்சேசிங் பார்த்துருப்பீங்க. நூதனத்துல வந்து பாப்பாவுக்கு டைஃபாய்டுன்னு கூட்டிட்டு போயிட்டு, அங்க லாஸ்ட் பர்ச்சேசிங் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இப்ப விருதாச்சலம் வசந்தா மார்ட்ல தான் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையானதும், நம்ம 1 கிலோ மிளகாய்க்கு தேவையானது அனைத்து பொருளும் நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா வாங்கி இப்ப பில் பண்ண போறோம். பில் பண்ணதுக்கப்புறம் இங்கருந்து அடுத்த ஷாப்க்கு போக போறோங்க. அடுத்த பர்ச்சேசிங் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஒரு டைம் விருதாச்சலமோ, சிதம்பரமோ வந்தாலும் வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம அந்த டைம்ல வாங்கிட்டு போயிடணும். அதேபோல இப்போ இங்க பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சு. பில் பாருங்க ரூ. 880 சம்திங் வந்துருச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம 1 கிலோ மிளகாய்க்கு அரைக்கிறதும் இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருளும் இருக்கு. இப்ப அத அப்படியே வாங்கிட்டு அங்கருந்து இப்போ நாங்க கிளம்பிட்டோம். இப்ப அடுத்த ஷாப்க்கு எங்க போக போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காடு ஸ்வீட் கடைக்கு தாங்க போக போறோம். அந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிவிஜி பேலஸ்க்கு பின்னாடி ஆலடி போற ரோடு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம பாலக்கரையிலேருந்து ஸ்ட்ரெய்ட்டா ஆலடி ரோடுல வந்து ஜாயின் பண்ற ஒரே ரோடு போகும் பாருங்க. அங்க தான் பார்த்தீங்கன்னா, ஆற்காடு ஸ்வீட் கடை இருக்கு. ஆல்ரெடி நெறைய ஃபங்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல இருந்தபடியாவே ஸ்வீட்டு, மிக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களே செஞ்சு சூப்பரா பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா குடுப்பாங்க. இப்ப அந்த ஆற்காடு ஷாப்க்கு இப்ப நம்ம கடைவீதியிலேருந்து வந்தாச்சு. இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கிடையாது. நான் சில டைம் பார்த்தீங்கன்னா, விருதாச்சலம் வந்தா ஆற்காடுல தான் பார்த்தீங்கன்னா, மிச்சர் ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டு போவோம். 1 கிலோ பார்த்தீங்கன்னா, ரூ. 180ங்க. ஆல் மிச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரூ. 180 எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, 1/2 1/2 கிலோ இப்ப நான் வாங்கிக்கிட்டேன். ரூ. 400 சம்திங் வந்துச்சு. இப்ப இங்க இருந்து நாங்க அடுத்த ஷாப்பிங் போக போறோம். அம்மாவும், அக்காவும் கூடயே தான் இருக்காங்க. ஆக்சுவலி அக்கா பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க. எனக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி குடுத்துட்டு நான் போய்க்கிறேன் அப்படின்னு அக்கா சொல்லியிருந்தாங்க. நம்ம பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. சரி விருதாச்சலம் போனா கண்டிப்பா நம்ம ஆற்காடுல வாங்கிட்டு வந்துரலாம் அப்டின்ட்டு நான் நெனச்சுட்டே இருந்தது. இன்னைக்கு நமக்கு விருதாச்சலம் வர்ற திடீர்னு பயணம் தாங்க இது. இது வந்து பிளான் பண்ணி பண்ணல. திடீர்னு காலையில கால் பண்ணி கேட்டுட்டு கெளம்புனது தான். சரி இன்னைக்கே வாங்கிட்டு வந்துரலான்ட்டு ஆற்காடுலயே பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 400க்கு மிக்சர்ல எல்லா வகையான மிக்சரும் 1/2 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா, இப்போ வாங்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஷாப்க்கு இப்ப அதே லைன்லயே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருந்தீங்கன்னா, மெட் பிளஸ் இருக்கு. எங்க அம்மாவுக்கு வந்து முட்டி வலி இருக்கிறதுனால, சரி அவங்களுக்கு மெடிசன் வாங்கிட்டு போயிடலான்ட்டு, மெடிசன் வாங்குறதுக்காக இப்போ மெட்பிளஸ்க்கு வந்திருந்தோம். அக்கா பார்த்தீங்கன்னா, முன்னாடி வாங்கிட்டு இருக்காங்க. இங்க நெறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா நானும் பார்த்துட்டு இருந்தேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா, இப்போ மெடிசன் வாங்கிட்டு இருக்காங்க. மெட்பிளஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளும் இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருளும் இருக்கு. மெடிசன் சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாமே இருக்கு. நீங்க விருதாச்சலம் சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா, நீங்க மெட்பிளஸ்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அக்கா வந்து பெர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃப்யூம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம யூஸ் பண்ணியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, எல்லா ஷாப்லயும் இருக்கா தெரியல. இந்த ஷாப்ல வந்து குடுத்துருந்தாங்க. நாங்களும் ட்ரெஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரே பண்ணி பார்த்து எது நல்ல ஸ்மெல் வருதோ அத எடுத்துக்கலான்ட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்.
ஃபைனலா பார்த்தீங்கன்னா, பர்ச்சேசிங் வந்து மெட்பிளஸ்ல முடிஞ்சிருச்சு. இப்ப அம்மாவுக்கு தேவையான முட்டி வலி மாத்திரையும் அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான சர்லாக்கு, பூஸ்ட் அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்ல அழகா அடுக்கி வச்சிருக்காங்க. இப்ப இங்கருந்து நாங்க நெக்ஸ்ட் எங்க போக போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் தாங்க போக போறோம். அங்க கொஞ்சம் பர்ச்சேசிங் இருக்கு. அந்த பர்ச்சேசிங் முடிச்சுட்டு, அங்கருந்து ஸ்ட்ரெய்ட்டா வீட்டுக்கு போக வேண்டியது தான். இந்த மெட்பிளஸ் கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாலக்காரையிலேருந்து ஸ்ட்ரெய்ட்டா ஒரு ரோடு போகும் பாருங்க. ஆல்ரெடி அந்த ரோட்ல தான் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கு. நீங்க வேணா மறக்காம ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. மெடிசின் ஏதாவது வாங்கணும்னா மெட்பிளஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்ப அங்கருந்து இப்ப நாங்க 2 பேருமே கிளம்பிட்டோம். அக்கா பார்த்தீங்கன்னா, இங்கருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்டேட் பேங்க் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கருந்து வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஃபைனலா இப்போ சுதர்ஷன் மளிகை கடைக்கு நான் வந்திருக்கேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள் மறந்தாச்சு. இத நான் மறந்த பொருள இப்ப வாங்கிட்டு இருக்கேன். அப்பளக்கட்டு, வத்த பாக்கெட்டு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிஸ்கட் பாக்கெட்டு பசங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. அதெல்லாம் இங்க வாங்கிட்டு ஒரு பாக்ஸ்ல, இத எடுத்துட்டு வந்து இப்ப வண்டியில வச்சுட்டு இங்கருந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இன்னொரு பர்ச்சேசிங் இருக்குங்க. என்ன பர்ச்சேசிங் பாத்தீங்கன்னா, கொத்தமல்லி, புதினா தழை நம்ம எப்ப சந்த தோப்புக்கு வந்தாலும் நம்ம வந்து கொத்தமல்லி, புதினா தழை வாங்காம போக மாட்டோம். அம்மாகிட்ட காசு குடுத்து வந்து நீங்க போயிட்டு வாங்கிட்டு வந்துருங்க. வண்டியில இருக்கிற பொருள நான் சேஃபா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, நானும் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா சந்த தோப்புக்குள்ள போயிட்டு, நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, புதினா கீரை வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பர்ச்சேசிங் இதோட முடியுதுங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு போக போறோம். லாஸ்ட் பர்ச்சேசிங் நம்ம எப்ப சந்த தோப்புக்கு வந்தாலும், புதினா, கொத்தமல்லி தழை மட்டும் நம்ம வாங்காம போக மாட்டோம். அத போயிட்டு இப்போ வாங்கிட்டு வந்தாச்சு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 20 சொல்லியிருந்தாங்க. ஏன்னா காலையிலே நம்ம ஃப்ரெஷ்ஷா வரும்போது நம்ம வாங்கிக்கிட்டோம்னா, இன்னும் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். நம்ம ஈவினிங் டைம்ல வாங்குறதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் வந்து கம்மியா இருக்கு. சரி ஓகேன்னு இப்ப நாங்க எடுத்துட்டு இப்ப வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா, வாங்கி வண்டியில வச்சு இப்ப வீட்டுக்கும் வந்தாச்சுங்க. இப்ப அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மாவ வீட்ல விட்டுட்டு, அம்மாவும் கொஞ்சம் பொருள வாங்கியிருந்தாங்க. அவங்களும் மளிகை கடையில கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அம்மாகிட்ட எடுத்து குடுத்துட்டு, இங்கருந்து இப்ப அந்த முட்டைய எடுத்து டிக்கில வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போக போறோம். இன்னைக்கு விருதாச்சலம் போயிட்டு வந்த டிராவல் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ ஜாதக நோட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்ட குடுக்க வேண்டியதும் குடுத்துட்டு, இங்கருந்து இப்ப நான் கிளம்ப போறேன். அ எல்லா பர்ச்சேசிங் நல்லபடியா முடிஞ்சுச்சுங்க. ஸோ, அதனால இப்போ நம்ம அம்மாவ வீட்ல அழகா கொண்டு வந்து விட்டுட்டோம். இவங்க இதுக்கப்புறம் என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாடு, ஆடுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறது, வைக்க போடுறது, மாட்டுக்கு பால் கறக்கிறதுன்னு அந்த ப்ராசஸ் ஒர்க்க அவங்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஈவினிங் 5 மணிக்கு மேல. இங்கருந்து இப்ப நான் என்னோட வீட்டுக்கு எல்லா பொருளையும் எடுத்துட்டு, வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து நான் அழகா அடுக்கி வைக்கணும். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து சுதர்ஷன் மளிகை கடையில வாங்குன பொருளுங்க. நம்ம ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு இப்ப பொருள் வாங்கும்போது நம்ம கையில பை இல்லன்னா என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு அட்டை புட்டியில போட்டு கட்டி குடுத்துருங்க. நாங்க அத அப்படியே எடுத்துட்டு போய்க்கிறோம்னு சொல்லிக்கணும். நான் எப்போதும் அத தாங்க நான் ஃபாலோ பண்றேன். என்கிட்ட பை இல்லன்னா நான் அந்த ஸ்பாட்லயே சொல்லிடுவேன். நீங்க ஒரு அட்டை பாக்ஸ்ல போட்டு எனக்கு கட்டி குடுத்துருங்கன்னு சொல்லிடுவேன். அவங்களும் அதே போல அத குடுப்பாங்க கரெக்ட்டா. அத எடுத்து வண்டியில வச்சுட்டு நான் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டே இருப்பேன். இங்க என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. மில்க் ரோல் 1 ரோலு, அதுக்கடுத்து மேரிகோல்டு 1 ரோலு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் இல்லாதப்போ பசங்களுக்கு வத்தல் பொரிச்சு குடுக்கறதுக்காக 2 பாக்கெட் வத்தல் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அப்பளக்கட்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஆற்காடுல வாங்கியிருந்தேன். மிச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ மிச்சர் 4 பாக்கெட்ல வாங்கியிருந்தேன். ஸ்வீட் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தேன். இத எல்லாத்தையும் அழகா நம்ம இப்போ அடுக்கி வச்சுடணும். இந்த மந்த்துக்கு தேவையான பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கியாச்சு. மளிகை பொருளா இருக்கட்டும், ஸ்நாக்ஸா இருக்கட்டும், காய்கறியா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழகா வாங்கியாச்சுங்க. சூப்பரா பார்த்தீங்கன்னா, பர்ச்சேசிங்லாம் வேற லெவல்ல முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வசந்தா மார்ட்ல வாங்கியிருந்த மளிகை பொருள் எல்லாத்தையும் நம்ம இப்போ அன்பாக்ஸிங் பண்ண போறோம். ஆல்ரெடி இன்னைக்கு 3 ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். ஸ்நாக்ஸ் கடையில 1 ஷாப்பிங், மளிகை கடையில 2 ஷாப்பிங், 2 மளிகை கடையில நம்ம பொருள் வாங்கியிருக்கோம். இந்த பையில பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுக்கு தேவையான பொருளும் இருக்கு. 1 கிலோ மிளகாய்க்கு நம்ம வந்து அரைக்கக்கூடிய பொருளும் இருக்கு. இப்போ அழகா பார்த்தீங்கன்னா, ஒரு பிரண்ட ஊறுகாய் பாட்டில் ஒண்ணு வாங்கியிருந்தேன். அத எடுத்து வச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, வத்தி, சூடம் நெக்ஸ்ட் நம்ம வந்து மல்லி வாங்கியிருந்தோம். மல்லிக்கு தேவையான பொருள் எல்லாமே 100, 100 வாங்கியிருந்தோம். இத எல்லாத்தையும் தனியா நான் ஒரு கவர்ல எடுத்து வச்சிரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ மிளகாய்க்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் நம்ம ஒரே டைமா காய வச்சு எடுத்துட்டு போய் அரைக்கிறதுக்காக, தனியா நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுடணும். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த பொருள எடுத்து நான் கரெக்ட்டா அத தனியா அடுக்கி வச்சுருவேன். இன்னைக்கு பர்ச்சேசிங் எல்லாம் சூப்பரா முடிஞ்சுச்சுங்க. இந்த வீடியோஸ் பத்தி உங்க கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.